Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான Physics Unit 9ல AC Circuits with Resistance, Inductance and Capacitance பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம டாப்பிக்கில் போவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஏசி சர்க்கியூட்ஸோட இன்ட்ரடக்ஷனில் பார்ட் 2 தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எஃபெக்டிவ் வேல்யூஸ், அதாவது ஆர்எம்எஸ் வேல்யூஸ்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆர்எம்எஸ் வேல்யூஸ் மீன்ஸ் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூஸ்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரிக்கே அது எஃபெக்டிவ் வேல்யூஸ்னு சொல்லலாம், அது ஹீட்டிங் வேல்யூஸ்னு சொல்லலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்எம்எஸ் வேல்யூஸ்லாம் என்ன, அதாவது ஏசி குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய ஆர்எம்எஸ் வேல்யூஸ்னு பார்க்குறப்ப ஒரு சேம் ரெசிஸ்டார் எடுத்துக்கிறோம். அந்த சேம் ரெசிஸ்டாரில் சேம் டியூரேஷனில் ஏசி கரண்ட் ஃப்ளோ ஆகி நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான இந்த டைரக்ட் கரண்டோட வேல்யூஸ் தான் வந்து ஆர்எம்எஸ் வேல்யூஸ்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி அதுக்கான மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்னா அது ஸ்கொயர் ரூட் அதாவது ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கு ஸ்கொயர் எடுக்கிறோம். அப்புறம் வந்து அதுக்கு ஆவரேஜ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஆவரேஜ் வேல்யூஸ் கிடச்சிருன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதோட எப்படி டிட்டர்மின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிட்டர்மின் பண்ணி நமக்கு வந்து கிடைக்கிற அந்த சினுசாய்டல் கரண்ட்டுக்கான ஆர்எம்எஸ் வேல்யூஸ்ன்னு பார்க்குறப்ப என்ன வேல்யூஸ் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா I RMS equal to 0.7071 I மேக்ஸிமம் சொல்லி நமக்கு வேல்யூஸ் வந்து கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம வந்து வோல்டேஜிங் சொல்கிறப்ப சேம் வேல்யூஸ் தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஐ மேக்ஸிமம் போல் நம்ம வந்து வோல்டேஜ் மேக்ஸிமம் சொல்லி போடும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் ஃபேக்டர்னா என்ன, பீக் ஃபேக்டர்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்ம் ஃபேக்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூஸ்க்கும் ஆவரேஜ் வேல்யூஸ்க்கும் உள்ள ரேஷியோ. அப்போ அதுக்கு நமக்கு வந்து சினுசாய்டல் கரண்ட்டுக்கு நமக்கு வந்து ஒரு வேல்யூஸ் வந்து ஃபார்ம் ஃபேக்டர் வேல்யூஸ் கிடச்சிருந்துச்சு 1.11 சொல்லி வேல்யூஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரிக்கே பீக் ஃபேக்டர்ஸ்க்கும் பார்த்துருந்தோம். இது ரெண்டு எதுக்குள்ள ரேஷியோன்னு பார்த்தோம்னா பீக் வேல்யூஸ்க்கும் ஆர்எம்எஸ் வேல்யூஸ்க்கும் உள்ள ரேஷியோன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுவே இந்த சினுசாய்டல் வேவ் ஃபார்முக்கான பீக் ஃபேக்டர்னு பார்க்குறப்ப 1.414 வேல்யூஸ்ன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி நம்ம வந்து டைரக்ட் கரண்ட்டுக்குமே சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பேஷர் ரெப்ரசன்டேஷன்ஸ், அந்த அல்டர்னேட்டிவ் குவான்டிட்டிக்கான பேஷர் ரெப்ரசன்டேஷன் சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அந்த வெக்டர் ரொட்டேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதை வந்து நம்ம எந்த டைரக்ஷன்லாம் வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்குவோம், அந்த ஒரு பொசிஷன்லாம் சொல்லி அதை பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான டைம் ஆக்சிஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். அது மாதிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இன்னைக்கு டுடே டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஏசி சர்க்யூட்ஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ ஏசி சர்க்யூட்ஸில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்து அதாவது ஏசி சர்க்யூட்ஸ் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டார்ஸ், ரெசிஸ்டார், இண்டக்டார் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா ஆர்எல்சி சர்க்யூட். அதான் இதை ரெசிஸ்டார், இண்டக்டார்ஸ், கெப்பாசிட்டர் இதெல்லாமே சேர்த்து ஆர்எல்சி சர்க்யூட்ஸ்னு சொல்லுவோம். ஏசி சர்க்யூட்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நம்ம ஆர்எல்சி சர்க்யூட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சோர்ஸ் மூலமாக, அதாவது இது ப்ரெசன்ஸ் ஆகிருக்கிற மூலமாக நம்ம வந்து அந்த சர்க்யூட்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஃபிசிக்ஸ்க்கான ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்கும். ஏன்னு பார்க்குறப்ப இந்த ரேடியோ டியூனர்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ்க்கு மெனி அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கான பேசிக்காக இது இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஏசி ஆர்எல்சி சர்க்யூட்ஸ் வந்து அதோட கான்செப்ட்லாம் என்னென்னு பார்க்குறப்ப ரியாக்டன்ஸ் அண்ட் இம்பீடன்ஸ் அண்ட் ரெசனன்ஸ்னு சொல்லி அதோட கான்செப்ட். அதாவது ஏசி ஆர்எல்சி சர்க்யூட்ஸ் நம்ம படிக்க போகிறது எல்லாமே என்னென்னா ரியாக்டன்ஸு, இம்பீடன்ஸு அண்டு ரெசனன்ஸ் சொல்லி பார்ப்போம். இப்போ ரியாக்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் ரெசிஸ்டார். அதாவது ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகிறத வந்து நமக்கு தடை பண்ணுறது தான் வந்து ரெசிஸ்டார். ஆனால் ஏசி சர்க்யூட்ஸ் எல்லாமே இண்டக்டார்ஸும் கெப்பாசிட்டர்ஸுமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து
கரண்ட் ஃப்ளோவை தடை பண்ணும். அதான் அந்த எதிர்ப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ரியாக்டன்ஸ். அதாவது ரெசிஸ்டருங்கிறது நார்மலாக, அப்போ ரெசிஸ்டாரோட ஆப்போசிஷன் பார்த்தோம்னா ரெசிஸ்டார் தான். அதுவே ஏசி சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய இந்த இண்டக்டார்ஸ் அதே மாதிரிக்கே இந்த கெப்பாசிட்டரோட ஆப்போசிஷன் பார்க்குறப்ப அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ ரெசிஸ்டாரோட ஆப்போசிஷன் பார்க்குறப்ப அது ரெசிஸ்டார் தான். அதுவே இண்டக்டார்ஸ்ன்னு பார்க்குறப்ப இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இண்டக்டார்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு தடை. எப்படின்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிறப்ப இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே கெப்பாசிட்டர்ஸ்க்கு பார்க்குறப்ப இது கெப்பாசிட்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடியதான். அதாவது ரியாக்டர்ஸுங்கிறப்ப அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தடையை தான் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இம்பிடன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இது மூணுக்கும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த ஆப்போசிஷன் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இம்பிடன்ஸ். அதாவது இது வந்து ரெண்டு இது கொடுக்கக்கூடியது. இது வந்து என்னென்னா தனித்தனியாக இது கொடுக்கக்கூடியது. இண்டக்டன்ஸ், அதாவது இண்டக்டன்ஸுக்கு தனியும் கெப்பாசிட்டருக்கு தனியாகவும் கொடுக்கக்கூடியது. இது வந்து மூணுக்குமே சேர்த்து கொடுக்கக்கூடிய அந்த ஆப்போசிஷன் தான் வந்து இம்பிடன்ஸ்னு சொல்லுவோம். ரெசோனன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த அதாவது இது இண்டக்டன்ஸ் ரியாக்டன்ஸ்னு சொல்கிறப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஆர் எல்லுன்னு சொல்லுவோம். ஏன்னா இது எல்லில் தான் நோட் பண்ணுறோம். அதே மாதிரிக்கே கெப்பாசிட்டர் கெப்பாசிட்டர் ரியாக்டன்ஸ்னு சொல்கிறப்ப எக்ஸ் சின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் வந்து சமமாகி நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து ஒரு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம்னா ரெசனன்ஸ்னு சொல்லுவோம். இதான் அங்கே நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் இந்த ஏசி ஆர்எல்சி சர்க்யூட்டில். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட்ஸ் இன் ஏசி சர்க்யூட்ஸ். அதாவது ஒவ்வொரு காம்பவுண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் ஏசி சர்க்யூட். அதாவது ஏசி சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த கரண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆப்போசிட்டாக அதாவது அதை எதிர்க்கும் ஒவ்வொரு காம்பவுண்ட்டும். இப்போ 3 இது பார்த்தோம்ல, அந்த 3 காம்பவுண்டுமே தனித்தனியாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ன பண்ணுவோம்னா ஆப்போசிஷனுங்கிறது. ஆனால் இந்த ஆப்போசிஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம்னா அது ஹைலி டிபெண்டாக ஏசி சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணியிருக்கும்னா டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ ஈச்சி காம்பவுண்ட் அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் ஏசி கரண்ட்டை டிஃப்ரெண்ட்லேயே என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் பண்ணணும். எனக்கிட்ட அந்த ஆப்போசிஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா வந்து இந்த ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஃப்ரீக்வன்சி ஒமேகான்னு சொல்லலாம். அது வந்து எஃப்லையும் நம்ம வந்து இங்கே சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸுங்கிறப்ப இது வந்து இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா தடை பண்ணுறதா வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இதுக்கான ஆப்போசிஷன் பார்த்தா அதை பியூர் ரெசிஸ்டன்ஸ் தான் அதுக்கான ஆப்போசிஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதுக்கு வந்து ஒரு தடை இருக்குது. அப்போ அந்த தடை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அதுக்கான ஆப்போசிஷன் சொல்லுவோம். அப்போ ரெசிஸ்டாருங்கிறத நம்ம ஆரில் சொல்லுவோம். அதுக்கான யூனிட்ஸ்னால் ஓமில் நம்ம வந்து கொடுப்போம். அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு ஓமில் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ஸு. அப்போ இது ஃப்ரீக்வன்சி தான். அந்த ஒவ்வொரு இந்த ஆப்போசிஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃப்ரீக்வன்சி இதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட்டாக ஃப்ரீக்வன்சி. ஏன்னா இப்போ ஏசி சர்க்யூட்டோட ஃப்ரீக்வன்சி நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அதோட என்ன பண்ணாதுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறாது. ஏன்னா இது வந்து என்ன பண்ணியிருக்காது, ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதாவது இண்டிபெண்ட்டாக ஃப்ரீக்வன்சி. ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இண்டிபெண்ட்டாக ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட பேஸ், அதாவது இந்த ரெசிஸ்டர் இருக்கக்கூடிய இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டும் இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் என்பா இன் ஸ்பேஸ். அப்போ எந்த ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸுமே இருக்காது, இன் ஸ்பேஸாக இருக்கும். அதாவது ஒரே டைரக்ஷனில் வந்து போகும். ரெண்டுமே ஒரே மாதிரி. அதாவது இதுவும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதே சேம் மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா வந்து கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகி போகும். நெக்ஸ்ட்டு இண்டக்டார்ஸ். இண்டக்டாருங்கிறப்ப எல்லுங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். அப்போ இங்கே இதுக்கான ஆப்போசிஷன். அப்போ அதாவது ஏசி சர்க்யூட்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இண்டக்டாரு கெப்பாசிட்டருக்கும் ஒரு ஆப்போசிஷன் கொடுக்கக்கூடியதான் வந்து ரியாக்டன்ஸ் சொல்லியிருப்போம். அப்போ இண்டக்டாரோட ஆப்போசிஷன் பார்க்குறப்ப
இண்டக்டார் ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். அதை வந்து எதால் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா XLல டினோட் பண்ணுவோம். நார்மலாக இண்டக்டார்ஸை எல்லும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை XLலும் டினோட் பண்ணுவோம். இது எந்த லிட்டரில் எந்த யூனிட்ஸில் குறிப்போம் அப்படின்னா ஓம்ஸில். இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து ஓமில் நம்ம சொல்லுவோம். இதுக்கான ஃபார்முலான்னு பார்க்குறப்ப XL ஈக்குவல் டு ஒமேகா எல். ஒமேகாங்கிறப்ப நமக்கு தெரியும் 2/F. அப்போ இந்த எல் அப்படியே தான் வரும். இது வந்து எதுக்கான ஃபார்முலா? இண்டக்டார்ஸ், அதாவது இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ இதை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஃப்ரீக்வன்சி இந்த ஆப்போசிஷனுங்கிறது ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இது என்ன பண்ணுது? இந்த எக்ஸல் வந்து இன்க்ரீசஸ் வித் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானே இருக்குது. அப்போ நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும்? இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ரெசிஸ்டாருங்கிறது என்னவா இருக்குன்னா இண்டிபெண்டாக ஃப்ரீக்வன்சி. இது இன்க்ரீசஸ் வித் இது இன்க்ரீஸ் ஆகுறப்ப இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி இந்த ஒரு சின்ன சின்ன ஏரியாஸ்லுமே கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் நல்ல ஈஸியான யூனிட்ஸ் தான். பட் பெரிய யூனிட்டாக இருந்தாலும் இங்கே படிக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே நல்ல ஈஸியாக புரியக்கூடிய கான்செப்டாக தான் இருக்கும். கிளியராக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் படிக்கிறப்ப நல்லா கிளியராக படிச்சுட்டு அதை நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் தான் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ரிவிஷனை மறக்காமல் படிச்சுக்கணும் இந்த யூனிட்டுக்கு. இப்போ நம்மளுக்கு நல்லா கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இண்டக்டார்ஸில் வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட், அதாவது கரண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம்னா லீட்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது முன்னோக்கி இருக்கும். எவ்வளோன்னு பார்த்துக்கிறப்ப 90 டிகிரி. அது ரேடியன்ஸ் சொல்கிறப்ப 5/2 அளவு நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து முன்னோக்கி இருக்கும். இதை விட, அதாவது கரண்ட்டை விட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து வோல்டேஜ் வந்து முன்னாடி இருக்கும் 90 டிகிரி. ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணோம்? முன்னோக்கி இருக்குன்னா அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு போகுது அப்படின்னா இது வந்து அதுக்கு 90 டிகிரி லேட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டருக்கான ஆப்போசிஷன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். நம்ம இது ரெண்டுக்கான தானே ரியாக்டன்ஸ் சொல்லுவோம். அது ரெசிஸ்டன்ஸு டேரக்டாக ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிக்கிறோம். அப்போ இதை வந்து எந்த லேட்டில் டினோட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதையும் ஓமில் தான் டினோட் பண்ணுறோம். இங்கே எல்லுங்கிறதுனால தான் இங்கே வந்து எக்ஸல்னு போட்டுக்கிறோம். இங்கே வந்து கெப்பாசிட்டர் சீலுங்கிறதுனால நம்ம எக்ஸின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கான ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலா பார்த்துக்கணும். இந்த ஃபார்முலா அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு தான். அப்போ இதுக்கான ஃபார்முலா XC. அப்போ XC இதுக்கான ஃபார்முலா டேரெக்டாக ஒமேகா எல்னு கொடுத்தாச்சு. இங்கே வந்து ஒமேகா இன்ட்டு சி 1/2 ஒமேகா இன்ட்டு சி. ஒமேகாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஒமேகா 1/ஒமேகா சிக்கு பதிலாக 2/F இந்த சி இருக்கும். அப்போ இது என்ன இருக்குது? இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த XC டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ். இப்போ இது வந்து என்ன ஆகும்? டிக்ரீசஸ். அப்போ இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டரில் வோல்டேஜும் கரண்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வந்து லேக்ஸ் ஆகிருக்கும். அதாவது லேகிங், அதாவது பின்னோக்கி இருக்கும். 90 டிகிரி வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா பின்னோக்கி இருக்கும். அப்போ அதை வந்து 5/2 ரேடியஸ் சொல்கிறப்ப 5/2ல சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதோட காம்ப்ளெக்ஸ் இம்பிடன்ஸ் அண்ட் ஃபேஸ் டயக்ராம்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ காம்ப்ளெக்ஸ் இம்பிடன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஏசி சர்க்யூட்ஸில் அதாவது ஏசி சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த, அதை ஃபுல்லாக தானே நம்ம இம்பிடன்ஸ் சொல்லுவோம். ஒட்டுமொத்த தடையை தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இம்பிடன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதையும் அதே மாதிரிக்கு வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கு போகக்கூடிய அந்த டேரக்ஷனையும் பற்றி பார்க்கக்கூடியதான் வந்து என்னென்ன அப்படின்னா இம்பிடன்ஸ்னு. அப்படி நம்ம மொத்த தடையை சொல்கிறது தான் இம்பிடன்ஸு. அதே மாதிரிக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸுங்கிறது வந்து எந்த டேரக்ஷனில் போகுது, அதாவது வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஸ்பேஸாக இருக்கா இல்லை வந்து அவுட் ஸ்பேஸாக இருக்குங்கிறத சொல்கிறது. இந்த டேரக்ஷனில் போகுதா இல்லை இந்த மேலே உள்ள டேரக்ஷன் இல்லை கீழே எந்த டேரக்ஷனில் போகுதாங்கிறத சொல்கிறதா என்ன அப்படின்னா வந்து இந்த பேஸ் டயக்ராம் அண்டு காம்ப்ளெக்ஸ் இது ரெண்டையும் பற்றி சொல்கிறது தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அனலைசிஸ் ஆஃப் சிங்கிள் பேஸ். அது வந்து ஏசி சர்க்யூட்ஸ்க்கான, அதாவது சிங்கிள் ஸ்பேஸ் ஏசி சர்க்யூட்ஸ்ன்றது வந்து இதோட சேர்த்து வரும். அப்போ சிங்கிள் ஸ்பேஸ் ஏசி சர்க்யூட்ஸில் என்ன இருக்குன்னா 3 பேசிக் எலமெண்ட்ஸுங்கிறது இருக்குது.
என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். நம்ம அதே பார்த்தா தான் இங்கேயும் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பிஹேவியர் ஆஃப் இந்த சர்க்கியூட்டோட பிஹேவியர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா காம்பினேஷன் திஸ் எலமெண்ட், இந்த எலமெண்டோட காம்பினேஷன் அதோட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி எதாவது என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்துக்கிறப்ப இப்போ ஒரு டைம் வந்து இந்த ரெசிஸ்டார் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட பிஹேவியர் ஒரு மாதிரிக்கும். இப்போ ரெண்டு சேர்த்து எடுத்துக்கிறப்ப ரெசிஸ்டர் அண்டு இண்டக்டர்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து எடுக்கிறப்ப அதோட பிஹேவியர்ஸ் என்ன இருக்குன்னா சேஞ்சிங்காக இருக்கும். அதான் வந்து இந்த பிஹேவியர்ஸ் ஆஃப் சர்க்கியூட்ஸ் வந்து அந்த காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து இது எதுக்கான சர்க்கியூட்ஸ்னு பார்க்குறப்ப பியூர்லி ரெசிஸ்டிவ் ஏசி சர்க்கியூட்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ்க்கான ஏசி சர்க்கியூட்ஸு. அதாவது எப்படின்னா இதான் அந்த பியூர் ரெசிஸ்டன்ஸ்க்கான சர்க்கியூட். ஏசி சர்க்கியூட்ஸ்னால தான் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த சிம்பிளில் போட்டிருக்கோம். அதுவே டிசிங்கிறப்ப நமக்கு டேரெக்டாக வரும். இப்போ இந்த இங்கே வந்து ரெசிஸ்டாருங்கிறது இருக்கும், ரெசிஸ்டாருக்கு. அதுவே வந்து இண்டக்டார்ஸுங்கிறப்ப நமக்கு என்ன இருக்குன்னா இப்படி இருக்கும். அதுவே வந்து கெப்பாசிட்டருங்கிறப்ப நமக்கு இந்த சிம்பிள் கெப்பாசிட்டர், அதாவது ரெசிஸ்டருங்கிறப்ப ரெசிஸ்டருக்கான சிம்பிள், இண்டக்டார் சிம்பிள், கெப்பாசிட்டருக்கான கெப்பாசிட்டர் சிம்பிள்ஸ் அதே தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல என்ன அப்படின்னா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காதுன்னு சொல்லி பார்த்துருந்தோமா. அப்போ அந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுமே என்ன இருக்கும், இன்ஸ்பேஸாக எந்த ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸுமே இருக்காது, ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் போகும்னு சொல்லி பார்த்துருந்தோமா. இருக்குது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு. அப்போ அதுதான் இங்கேயும் சொல்கிறோம். அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவாக இருக்குன்னா 0 டிகிரியாக இருக்கும், ரெண்டுமே சேம் ஸ்பேஸில் போகும். ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக பார்த்துருந்தோம்ல, அதான் இங்கே அந்த சென்டென்ஸ்க்கான ஒரு டயக்ராம் தான் இது. நெக்ஸ்ட்டு ரெண்டுமே அப்போ இன்ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு போகக்கூடிய கரண்ட்டு அண்டு வோல்டேஜ் ரெண்டுமே என்ன இருக்கும், இதுவும் இன்க்ரீஸ் ஆகி அதே மாதிரி தான் ரெண்டுமே சேம். இது வந்து 0க்கு மேக்ஸிமம், அங்கே 0 வருது, மேக்ஸிமம் போகிறப்ப இதுவும் மேக்ஸிமமாக இருக்கும், இது 0 வர மாதிரி இதுவும் 0வாக இருக்கும். அப்போ சேம் டைரக்ஷன், அதனால தான் இது வந்து இன் ஸ்பேஸ். இது எதுக்கானது ரெசிஸ்டன்ஸ்க்கான வேவ் ஃபார்மு, அதுக்கான இந்த ஃபேஸ் டயக்ராம், அதோட நார்மல் டயக்ராம்ஸ் வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இப்போ ரெசிஸ்டர் வந்து அப்போஸ் த கரண்ட்டு த்ரூ இந்த ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் வழியாக என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த கரண்ட் வந்து ஆப்போஸ் பண்ணுது, அதாவது ஆப்போசிட்டுங்கிறது பண்ணுது. ரெசிஸ்டன்ஸ்னால் ரெசிஸ்டர், அதாவது ரெசிஸ்டர் வந்து ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக நமக்கு பண்ணணும்னு தெரியும். நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணுது அப்படின்னா சேஞ்ச் இன் கரண்ட், அதாவது இண்டக்டர்ஸ் வந்து கரண்ட் சேஞ்ச் ஆகிறது வந்து ஆப்போசிட் பண்ணும், அதாவது கரண்ட் சேஞ்ச் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து இது பண்ணும். எப்படின்னா இப்போ வந்து அது வந்து செல்ஃபாகவே வந்து ஒரு அதாவது இன்டியூஸ்டு இஎம்எஃப், செல்ஃபாக இன்டியூஸ் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சேஞ்ச் இன் கரண்ட்டை வந்து ஆப்போசிட் பண்ணும், அதாவது ஆப்போசிட் பண்ணும். ரெசிஸ்டருங்கிறப்ப ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் வழியாக நமக்கு வந்து ஆப்போசிட் பண்ணும். இது என்ன பண்ணும், செல்ஃப் இன்ட்ரடியூஸ் இஎம்எஃப் மூலயமா அதை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு வந்து சேஞ்சிங் கரண்ட்டை வந்து ஆப்போசிட் பண்ணும். நெக்ஸ்ட் இது வந்து சேஞ்சிங் வோல்டேஜ் வந்து ஆப்போசிட் பண்ணும். இது வந்து என்ன பண்ணுன்னா கரண்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான், அது வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இண்டக்டர்ஸ்னு சொல்கிறப்ப சேஞ்ச் இன் வோல்டேஜ்னு போட்டுறக்கூடாது. இது இங்கே வந்து சேஞ்ச் இன் கரண்ட்டு, இது வந்து சேஞ்ச் இன் வோல்டேஜ். அப்போ இது எப்படி இது பண்ணுதுன்னா ஸ்டோரிங் த எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ஸ்டோர் பண்ணி இந்த சேஞ்ச் இன் வோல்டேஜை வந்து ஆப்போசிட் பண்ணும் கெப்பாசிட்டருங்கிறது. இங்கே வந்து நம்ம என்ன அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பியூர்லி ரெசிஸ்டிவ் அண்ட் பியூர்லி இண்டக்டிவ் சர்க்கியூட்ஸை. இப்போ பியூர்லி ரெசிஸ்டிவ் ஆர்சி சர்க்கியூட்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ பியூர்லி ரெசிஸ்டிவ், அப்போ பியூர்லி ரெசிஸ்டிவாக இருக்குது. அப்போ நான் இண்டக்டிவ் சர்க்கியூட், அது வந்து பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் தான் நான் இண்டக்டிவ் சர்க்கியூட் சொல்லலாம். இதில் என்னென்னா இண்டக்டார்ஸோடையும் கெப்பாசிட்டர்ஸ்
அதோட வந்து இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்ஸ், அதாவது பியூர்லி ரெசிஸ்டிவ்ல ரெசிஸ்டர் மட்டும்தான் அங்கே வந்து அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டர் சர்க்யூட்ஸ் இஸ் த ஒன். இண்டக்டன்ஸ் வந்து ஸோ ஸ்மால், அதாவது அது ரியாக்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிள். ரியாக்டன்ஸ்னு பார்க்குறப்ப ரெண்டோட ரியாக்டன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நெக்லிஜிபிள் லெவலில் தான் இருக்கும். கம்பேர் டு ரெசிஸ்டர் கம்பேர் பண்ணுறப்ப நெக்லிஜிபிள் லெவலில் தான் இருக்கும். அதாவது அங்கே ரெசிஸ்டன்ஸ்னால் அதாவது ரெசிஸ்டரில் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் மெயினாக இருக்கும். இது ரெண்டுமே நெக்லிஜிபிள், ஸோ ஸ்மாலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பியூர் இண்டக்டார்ஸ்க்கானது. அப்போ நம்ம பார்த்தோம்னா இண்டக்டார்ஸுங்கிறப்ப அதே சேம் சர்க்யூட்ஸ் தான், பட் இங்கே என்ன இருக்கும் இண்டக்டார்ஸ் போட்டுக்கிறோம். அப்போ இது நமக்கு ஏற்கனவே தெரியும் என்ன அப்படின்னா இண்டக்டார்ஸுங்கிறது என்ன இருக்கும், லாக்ஸ் பிஹைண்ட் இது, அதாவது வோல்டேஜ் கரண்ட் என்னவாக இருக்குன்னா லைக் பின்னோக்கி இருக்கும். ஏன்னா வோல்டேஜ் விட கரண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து 90 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸில் இருக்கும். அப்போ வோல்டேஜ் வந்து இங்கே போகுது அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும் 90 டிகிரிலேருந்து டிஃபர் ஆகி நமக்கு போயிட்டு இருக்கும். அதான் அப்போ 90 டிகிரி பின்னோக்கி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கரண்ட் வந்து இருக்குது அப்படின்னா அதை விட பின்னோக்கி என்ன இருக்குன்னா வோல்டேஜை விட பின்னோக்கி 90 டிகிரியில் இருக்கும். இது வந்து எதுக்கானதுன்னா இண்டக்டார்ஸ்க்கான வேவ் ஃபார்மு, அதுக்கான இந்த பேஸ் டயக்ராம், நார்மல் டயக்ராம் இது. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணீங்க, இப்போ கிளியராக இந்த வீடியோ கிளியராக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா பியூர் ரெசிஸ்டார் சர்க்யூட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபிகர் இமேஜ் பார்க்குறோம். இந்த ஒரு இமேஜ் போடுறீங்க, அதுக்கு நம்ம என்னென்ன கான்செப்ட்லாம் பார்க்குறோமோ அதை அப்படின்னு ஷார்ட்டாக நோட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரிக்கே இதை மூணுமே வந்து டேபிள் போட்டு நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே பேஜில் வந்து படித்து முடிச்ச மாதிரிக்கே உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு சினுசாய்டல் வோல்டேஜ் கனெக்டட் டு ரெசிஸ்டராக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா V மேக்ஸிமம் sin ஒமேகா t. இது நம்ம ஏற்கனவே தெரியும். இந்த வோல்டேஜுக்கான ஃபார்முலா தான் இங்கேயும் சினுசாய்டல் வோல்டேஜுக்கான ஃபார்முலா தான் இங்கே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏசி ஃப்ளோ தருது, அதாவது பியூர் ரெசிஸ்டர் வழியாக ஏசி வந்து ஃப்ளோ ஆகுது. அதாவது ஏசி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆனிச்சு அப்படின்னா எந்த ஒரு இஎம்எஃப்பும், அதாவது பேக் இஎம்எஃப் எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. ஏன்னா அங்கே வந்து ஒரு இண்டக்டான்ஸுங்கிறதே இருக்காது. அதாவது ரெசிஸ்டரில் வந்து ஒரு இண்டக்டன்ஸ் இருக்காதனால என்ன பண்ணாது, பேக் இஎம்எஃப்ங்கிறது வந்து ஜென்ரேட் ஆகாது. அப்போ இந்த அப்ளைடு வோல்டேஜ் வந்து ஒன்லி எது மட்டும் தான் நீட் அப்படின்னா ஓமிக் ட்ராப்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணும். இந்த அப்ளைடு வோல்டேஜ் ஒன்லி நீட்ஸ் டு ஓவர் கம் தான் எதுக்காக வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ஓமிக் ட்ராப் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட வேவ் ரெப்ரசன்டேஷன்ஸ். அது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ I மேக்ஸிமம் sin ஒமேகா tங்கிறது தெரியும். அதாவது வோல்டேஜுக்குன்னு போடுறப்ப நம்ம வோல்ட்டு போட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வோல்ட்டு மேக்ஸிமம் sin ஒமேகா tன்னு போகிறோம். அதுவே வந்து நம்ம கரண்ட்டு போடுறப்ப ஐயில் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த I மேக்ஸிமத்துக்கான ஃபார்முலா. I மேக்ஸிமங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓம்ஸ் லா படி V IRங்கிறது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். அதுதான் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு I தேவை, I மேக்ஸிமம் தேவை, எல்லாத்தையும் மேக்ஸிமம் போட்டுக்கிறோம். I மேக்ஸிமம் தேவை அப்படின்னா V மேக்ஸிமம் டிவைடட் பை R, அதாவது இந்த R வந்து கீழே வந்துடும். இதான் வந்து இங்கே சொல்லக்கூடிய கான்செப்ட். வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து இன்ஸ்பேஸ் எங்கே பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் இருக்கக்கூடியது வந்து இன்ஸ்பேஸ். இப்போ இதெல்லாமே சொல்கிறது எல்லாமே நம்ம ரெசிஸ்டர்ஸ்க்கான அந்த இமேஜ் மட்டும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து நம்ம இந்த இண்டக்டன்ஸ்க்கானது வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், படிச்சுட்டு நீங்கள் நோட் பண்ணுறப்ப மூணையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கூட எழுதிக்கலாம். நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் மறக்காது, ஈஸியாகவும் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கான வேவ் ரெப்ரசன்டேஷன். அப்போ இந்த போத் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரீச் ஆகிறது வந்து மேக்ஸிமம் அண்ட் இது வந்து எப்படி இருக்கும் சைமல்டேனியஸ் ஒரே டைமில் வந்து ரீச் ஆயிரும். இது எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா வந்து பியூர் ரெசிஸ்டர். ஏன்னா இன்ஸ்பேஸாக இருக்கிறதுனால இது
மேக்ஸிமம் ரீச் ஆகிறதா இருந்தாலும் 0 ரீச் ஆகிறதா இருந்தாலும் சைமல்டேனியஸாக இருக்கும். இதுக்கான பேஸர் டயக்ராம். அப்போ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பேஸர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சேம் ஆக்சிஸில் வந்து நமக்கு அலைன் ஆகி இருக்கும் வோல்டேஜும் கரண்ட்டும். இது நம்ம அங்கே பார்த்தா இங்கே வந்து இமேஜாக பார்த்தோம்ல அதை இங்கே சொல்கிறோம். ஆனால் நமக்கு இடையில பார்த்துட்டு வந்தது வந்து எதுக்கானதுன்னா இந்த இண்டக்டன்ஸ்க்கானது. ஆனால் நம்ம பார்த்தது எல்லாமே பியூர்லி ரெசிஸ்டிக். அந்த இமேஜ் மட்டும் தான் இடையில கொஞ்சம் இருக்கும், இங்கே கொஞ்சம் தனியாக போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பியூர் பவர் இன் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ஸ்க்கான பவர். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் மீன்ஸ் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பவர்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜும் தெரியும், அதே மாதிரி நமக்கு வந்து கரண்ட்டும் தெரியும். அந்த வேல்யூஸ் என்ன பண்ணுறோம்னா ஏன்னா இன்ஸ்பேஸ்னால நம்ம வந்து இதோட ஆடும் பண்ணல, நம்ம எதையுமே மைனஸும் பண்ணல, இன்ஸ்பேஸ் தானே ரெண்டுமே, அதனால் நமக்கு அந்த வேல்யூஸ் அப்படியே இருக்கும். அப்போ நம்ம வந்து இது வந்து வோல்டேஜ் மேக்ஸிமம் அப்படி இருக்குது, ஐ மேக்ஸிமம் அப்படி இருக்குது, சைன் ஒமேகாடியும் சைன் ஒமேகாடியும் சைன் ஸ்கொயர் ஒமேகாடிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். பவர் இது எதுக்கானது? ரெசிஸ்டர்ஸ்க்கான பவர். அப்போ ஒரு ஃபுல் சைக்கிளுக்கான ஆவரேஜ் பவருக்கான வேல்யூஸ் வந்து இந்த வேல்யூஸ். இது வந்து எதுக்கானதுன்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர் ஆவரேஜ் பவர்னு பார்க்குறப்ப பி ஆவரேஜ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஆர். அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஐஆர்எம்எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஐஆர்எம்எஸ் ஸ்கொயர் ஆர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து எதுக்கானது அப்படின்னா இதெல்லாமே ரெசிஸ்டன்ஸ்க்கானது. இது வந்து இமேஜ் வந்து எதுக்கானது அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து ஒரு கெப்பாசிட்டர்ஸ்க்கான, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல இது வோல்டேஜ் இருக்கும். இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ ஆகுது, இங்கே போகிறப்ப நமக்கு கெப்பாசிட்டருங்கிறப்ப இது ரெண்டும் சேம் லைனில் இருக்குமா, அப்போ இது வந்து கெப்பாசிட்டர். அதுவே பெரிய அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு போகிறப்ப இது வந்து பேட்டரிக்கு போயிடும், இது வந்து சேமாக இருக்கும். இதுதான் கெப்பாசிட்டருக்கான சிம்பிள். அப்போ இது போடுறப்ப நமக்கு வந்து நார்மல் டயக்ராம் போடுறப்ப இது வந்து கெப்பாசிட்டர் வரும். நெக்ஸ்ட் அதுக்கான வேவ் ஃபார்ம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, வோல்டேஜ் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகி இது என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி கரண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருக்குது, லீடிங்கில் இருக்குது. அப்போ கரண்ட் வந்து 90 டிகிரி முன்னாடியே இருக்குது. எதுக்கு? இதெல்லாமே கெப்பாசிட்டருக்கானது. அப்போ கெப்பாசிட்டர்ஸ்க்கு என்ன சொல்லலாம், இதுக்கான அந்த பேஸர் டயக்ராம் பார்க்குறப்ப என்னவா இருக்கும், அப்போ இதுக்கான ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 90 டிகிரி லீடிங்கில் இருக்கும். அப்போ எது முன்னாடி இருக்குது, லீடிங்கில் இருக்குன்னா கரண்ட் 90 டிகிரி வந்து வோல்டேஜை விட லீடிங்கில் இருக்கும். அதை பார்த்துக்கணும். அதாவது வோல்டேஜ் கரண்ட்டை விட முன்னாடி இருக்கா இல்லை கரண்ட் முன்னாடி இருக்காங்கிறத பார்த்துக்கணும். இந்த நீங்கள் வந்து இந்த இமேஜ் வந்து கரெக்டாக டேபிள் போட்டு நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் இருக்குது கற்றுக்குங்க. அப்போ இது போகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும், மறந்துடக்கூடாது. இண்டக்டன்ஸுக்கு எப்படி இருக்கும், கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர்ஸ் மூணுக்குமே எப்படி இருக்குது, இன் ஸ்பேஸாக அவுட் ஆஃப் ஸ்பேஸாக, எது முன்னாடி அதாவது வோல்டேஜ் முன்னாடி இருக்கா இல்லை கரண்ட் முன்னாடி இருக்காங்கிறத கிளியராக பார்த்துக்கணும். ஆனால் பட் எல்லாமே 90 டிகிரியில் தானே இருக்குது, அதில் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. பட் வோல்டேஜா இல்லை கரண்டாங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டர் சர்க்யூட்டில் இப்போ எல்லாமே நம்ம ரெசிஸ்டர்ஸ் தான் பார்த்துருந்தோம். இந்த இமேஜஸ் மட்டும்தான் கொஞ்சம் இடையில உங்களுக்கு ஆட் ஆகிருக்குமே தவிர வேறு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இங்கே கிடையாது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர் சர்க்யூட்டில் எல்லா சப்ளைடு எனர்ஜியுமே எப்படி ஆகும், டிசிபேட் ஆகுதுன்னு பார்க்குறோமா, ஹீட்டாக வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா டிசிபேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பியூர் இண்டக்டிவ் ஏசி சர்க்யூட்ஸு. இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு காயில் இருக்குது. பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்ஸ் என்ன இருக்குன்னா கன்சிஸ்ட் ஆஃப் காயில் வித் அது நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நெக்லிஜிபிளான ரெசிஸ்டன்ஸ் கூட ஒரு காயில் இருக்கிறதா என்ன சொல்கிறோம்னா பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்ஸு. இதுக்கும் ஒரு அதாவது நார்மலாக இல்லாமலே இருக்காது, நெக்லிஜிபிள் லெவலில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காயில் தான் வந்து பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்ஸு. இங்கே ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன் இன் ப்ராக்டிஸ்க்காக காயில் ஆல்வேஸ் என்னவா இருக்குன்னா சம் ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எடுத்துக்குவோம். அந்த ப்ராக்டிஸ்க்காக காயில் ஆல்வேஸ் என்னவா இருக்கும், சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் வித் ரெசிஸ்டன்ஸ் கூட தான் வந்து காயில் இருக்கும் பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்டில். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த சோக் காயில்ஸ், அதாவது சோக் காயில்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது எப்படி அப்படின்னா ஒரு வெரி ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் கூட, அதாவது ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய
ஒரு அயான் கோர், அதாவது லேமினேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அயான் கோரை சுற்றி இருக்கக்கூடிய தின் காப்பர் ஒயர்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா நம்ம சோக் காயில்ஸ். அதாவது ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதுக்கு, அதாவது லேமினேட் பண்ணக்கூடிய அயன் கோர்ஸ் அதுக்கு என்ன இருக்குன்னா வெரி ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய தின் காப்பர் ஒயர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து சோக் காயில்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் அண்டு கரண்ட் ரிலேஷன்ஷிப், இதெல்லாமே நம்ம என்ன எதுக்கு பார்க்குறது அப்படின்னா வந்து இண்டக்டார்ஸ்க்கு தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ரெசிஸ்டார் வந்து முன்னாடியே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த வோல்டேஜ் வந்து அப்ளை டு வோல்டேஜ் என்ன பண்ணுறோம், ஒரு பியூரான ஒரு இண்டக்டார்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெசிஸ்டர் கொடுக்குறப்ப அது என்ன பண்ணுன்னா செல்ஃபாக இஎம்எஃப் வந்து இன்ட்ரடியூஸ் ஜென்ரேட் பண்ணி நம்ம அப்ளைடு வோல்டேஜ் வந்து ஆப்போசிட், அதாவது அதை தடுக்கிற மாதிரி பண்ணும். நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜை தடுக்கணும். அதை நம்ம சேஞ்சிங் வோல்டேஜ் வந்து ஆப்போசிட் பண்ணுறது தானே அதோட வேலைன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதான் இங்கேயும் சொல்கிறோம். அதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா லென்ஸ் லானும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ், அதாவது எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை அப்படின்னா அந்த அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வந்து எதை ஓவர் பண்ணும் அப்படின்னா ஒன்லி அந்த செல்ஃப் இன்ட்ரடியூஸ் இஎம்எஃப் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா ஓவர் கம் பண்ணும். ஆனால் அதனால தான் நமக்கு என்ன பண்ணுறோம் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்காது. நோ ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா இல்லைன்னா என்னன்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த அப்ளைடு வோல்டேஜ் வந்து ஒன்லி இந்த செல்ஃப் இன்ட்ரடியூஸ் இஎம்எஃப் மட்டும்தான் என்ன பண்ணும் ஓவர் கம் பண்ணும். அதை மட்டும் தான் நான் என்ன பண்ணணும்னா சமாளிக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு லாக்ஸ் தி அப்ளைடு வோல்டேஜ் பை 5/2 ரேடியன்ஸ், அதாவது 5/2 ரேடியன்ஸில் சொல்கிறோம். 5/2 ரேடியன்ஸ் சொல்லலாம், 90 டிகிரிலையும் வந்து சொல்லலாம். இது எதுக்கானது எல்லாமே நம்ம இண்டக்டார்ஸ்க்கு தான் பார்த்துக்கிருக்கோம். அப்போ இதுக்கான ஃபார்முலாஸ்ன்னு பார்க்குறப்ப எது பண்ணல வோல்டேஜ் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும். இந்த கரண்ட் தான் என்ன பண்ணுது 90 டிகிரி லேகிங்கில் இருக்கும். அப்போ கரண்ட்டுக்கானது 90 டிகிரி லேகிங்னா -5/2ன்னு போடலாம், 90 டிகிரின்னு கூட போட்டுக்கலாம். இது வந்து கரண்ட்டுக்கானது, இது வந்து வோல்டேஜுக்கானது. நம்ம ஏற்கனவே இதெல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸான வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அதுக்கான வேவ் ரெப்ரசன்டேஷன்ஸு. அப்போ இந்த வோல்டேஜ் ரீச்சிங் த மேக்ஸிமம் பிஃபோர் கரண்ட், அதாவது கரண்ட்டுக்கு முன்னாடி என்ன ஆயிரும் இந்த வோல்டேஜ் வந்து மேக்ஸிமத்தை ரீச் ஆகுது. பேஸர் டயக்ராம், இந்த பேஸர் டயக்ராமில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரண்ட் பேஸர் லாக்ஸ் த வோல்டேஜ் பேஸர் பை 90 டிகிரி. இதை நம்ம இந்த பார்க்குற கான்செப்டே தான் திரும்ப சொல்கிறோம். இண்டக்டர்ஸுங்கிறப்ப லாக்ஸு, அதுவே கெப்பாசிட்டர்ஸுங்கிறப்ப லீட்ஸ். இது லாக்ஸு லீட்ஸ், இதை கொஞ்சம் நீங்கள் கிளியராக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இப்போ இது வந்து ஆப்போசிஷன் ஆஃபர்டு பை இண்டக்டார்ஸ் டு ஏசி சர்க்யூட், அதாவது ஏசி சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய இண்டக்டாருக்கு ஆப்போசிட் பண்ணக்கூடியதான்னு சொல்லுவோம். நம்ம இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். இது நம்ம ஏற்கனவே அங்கே சொன்ன கான்செப்டே தான் திரும்ப நம்ம பார்த்துட்டு வரோம். கிளியராக ஒரு டைம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கலாம். அப்போ இது என்ன சொல்லலாம், XL = ஒமேகா எல்லுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஃபஸ்ட்டில் 3 பார்த்தோம்ல, அதில் உள்ள அது சேம் ஃபார்முலா. அப்போ மேக்ஸிமம் கரண்ட்டு பியூர்லி இண்டக்டிவ் சர்க்யூட்ஸ்க்கான மேக்ஸிமமான கரண்ட் இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம இங்கே ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறப்ப V = IR வச்சு சொல்லணும்ல, V/R இந்த வேல்யூஸ் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதுக்கு சொல்கிறப்ப நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து I = V/, இது ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறப்ப நம்ம இங்கே எதை வச்சு சொல்கிறோம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்கிறப்ப XLன்னு இங்கே போட்டுக்கிறோம். அப்போ XLக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூஸு ஒமேகா எல், இந்த ஒமேகா எல்னு போகிறோம். அதில் ஒமேகா எல்லுக்கு பதிலாக 2/FLன்னு கூட போட்டுக்கலாம். அப்போ இது மேக்ஸிமம் கரண்ட், பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்ஸ்க்கான மேக்ஸிமம் கரண்ட். எப்படி இருந்தாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்கள் ஒரு ஃபார்முலா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா மாற்றியோட எழுத தெரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸல் வச்சு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெசிஸ்டருக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இது 3க்குமே நீங்கள் வந்து எழுத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸை கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே படிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பவர் இன் பியூர்லி இண்டக்டிவ் சர்க்யூட்ஸ்க்கான பவர். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் = வோல்டேஜ் இன்டு கரண்ட்னு தெரியும். அப்போ நமக்கு வோல்டேஜ் சேம் வேல்யூஸு, கரண்ட் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கோம் நமக்கு லாகிங்கில் இருக்கும். அதனால் -90 டிகிரின்னு சொல்லலாம். அது வந்து எப்படின்னு போட்டுக்கலாம் 5/2 கூட
போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி அங்கே ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தோம்ல sin ஸ்கொயர் ஒமேகா டின்னு போட்டிருந்தோம். பட் இதில் வந்து வேறு மாதிரி sin ஒமேகா டின்னு இருக்கு, ஒமேகா டி மைனஸ் பை பை டூன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா இப்போ வந்து இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து வி மேக்ஸிமம் ஐஆருங்கிறது அப்படியே வந்துடும். இது ரெண்டுக்கு மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் வேதியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இதை வந்து சைன் ஏன்னு வச்சுக்கலாமே, அதாவது ஒமேகா டிக்கு பதிலாக நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். அந்த ஃபார்முலாக்கு படி சைன் ஏ, அதாவது சைன் தீட்டா மைனஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா தான் வந்து இந்த டிக்னாமெட்ரிக்கான ஒரு ஃபார்முலாஸ். அப்போ இந்த ஃபார்முலா மைனஸ் 90 டிகிரி அப்படின்னு பார்க்குறப்ப மைனஸ் காஸ் தீட்டான்னு வருமா, அப்போ இது எப்படி இருக்குது, இது வந்து 90 டிகிரி தானே, இது 90 டிகிரி, இது ஏன்னு வச்சுருக்கோம், தீட்டான்னு கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி என்ன எடுத்துக்கிறோமோ அதை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ மைனஸ், அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் காஸ் தீட்டா தானே, அப்போ மைனஸ் காஸ் ஏன்னு வருமா, மைனஸ் காஸ் ஏ. இங்கே என்ன இருக்குது, சைன் ஏ ஏற்கனவே இருக்குது, அதனால தான் இந்த மைனஸ் மட்டும் முன்னாடி போட்டுட்டு இந்த சைன் ஏ அப்படியே இருக்குது. இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக தான் என்ன போட்டிருக்கோம், மைனஸ் காசியே. அப்போ மைனஸ் சைன் ஏ காசியேங்கிறது கிடச்சிரும். அப்போ இந்த சைன் ஏ காசியேக்கு ஒரு டிக்னாமெட்ரிக் ஃபார்முலா அகைன் போகிறோம். என்னென்னா இப்போ சைன் ஏ காஸ் ஏ, அது எப்படி இருக்குன்னா 2 sin a cos aங்கிறது sin 2 a, அதாவது 2 தீட்டான்னு இருக்கும். sin 2 தீட்டா ஈக்குவல் டு 2 sin தீட்டா 2 cos தீட்டாங்கிற ஒரு ஃபார்முலா. sin 2 தீட்டாக்கு 2 sin தீட்டா 2 cos தீட்டாங்கிறது ஃபார்முலா. அப்போ இந்த 2 என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இங்கே என்ன இருக்குது, sin a cos a தான் இருக்குது. அப்போ sin தீட்டா cos தீட்டா மட்டும் இருக்குது. அதனால் அந்த 2 என்ன பண்ணிக்கிறோம், ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரப்ப டிவைட் பையில் நமக்கு வந்துடும். அப்போ sin தீட்டா cos தீட்டா, அதாவது sin cos a க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், sin 2a டிவைட் பை 2, அதாவது ஏன்னு போடுறதுக்கு பதிலாக இங்கே ஒமேகா டின்னு போடணும், அதுக்காக நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இப்படின்னு போடுறப்ப நமக்கு sin 2a டிவைட் பை 2ன்னு போடலாம். அதனால 1/2ன்னு முன்னாடி எடுத்துருக்கோம். ஏற்கனவே இங்கே உள்ள அந்த ஃபார்முலாவோட மைனஸ் தான் நமக்கு இங்கே வந்து வந்திருக்கு. அப்போ நமக்கு இந்த வி மேக்ஸிமங்கிறது அப்படியே இருக்கும், ஐ மேக்ஸிமங்கிறது அப்படியே இருக்கும். இந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தது என்ன வந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மைனஸ், அதனால் இந்த மைனஸ் முன்னாடி போயிடுச்சு. இந்த sin 2aங்கிறது அப்படியே இருக்குது. இந்த 1/2னால இந்த 2 வந்து இங்கே போட்டுருக்கோம், டிவைட் பை 2 வருது. இது எதுக்கானது, இந்த இண்டக்டிவ் சர்க்யூட்ஸ்க்கான பவர். இது அதுக்கே ஆவரேஜ் வரும்னு பார்க்குறப்ப பி ஆவரேஜ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஏன்னா வந்து இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சேஞ்ச் ஆகி கிடைக்கிறதுனால நமக்கு வந்து 0வாக போயிடும். எதுக்கு மட்டும், இண்டக்டிவ் சர்க்யூட்ஸ். அதுவே அங்கே பார்க்குறப்ப நமக்கு வேல்யூஸும் வந்திருக்கும் ஆவரேஜுக்கு, அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பியூர்லி இண்டக்டிவ் சர்க்யூட்ஸ் வந்து அப்சர்வ் நோ நெட், அதாவது எந்த ஒரு நெட் எனர்ஜியுமே என்ன பண்ணாது அப்படின்னா வந்து நமக்கு அப்சர்வ் பண்ணாது. நெக்ஸ்ட்டு the energy is alternatively stored in the magnetic field and return the source. அதாவது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கரண்ட்டை வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஸ்டோர் பண்ணும். அதாவது அந்த கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அதே செகண்டே என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து இந்த சோர்ஸ் மூலமாக நமக்கு இந்த சோர்ஸுக்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுது. அதாவது இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப கொஞ்சம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஸ்டோர் பண்ணி அதே மறுபடியும் என்ன பண்ணுது, இந்த சோர்ஸுக்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுது. இதனால தான் நமக்கு எனக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய முடிவில் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து 0 கிடைக்குது. அதாவது ஃபுல் சைக்கிள், கம்ப்ளீட் சைக்கிள் பார்க்குறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, 0வாக கிடைக்கிது. நமக்கு வந்து சேஞ்ச் ஆகி பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகி வரதுனால தான் நமக்கு வந்து 0 வேல்யூஸ்ன்றது வரும். இதையும் பார்த்துக்கணும். இன்னும் நெட் எனர்ஜியை எந்த ஒரு எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணாது. அங்கே வந்து ஹீட் எனர்ஜி வந்து டிசிபேட் பண்ணும். இங்கே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எனர்ஜி அல்டர்னேட்டிவ்லி ஸ்டோர் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்டோர் பண்ணி மறுபடியும் அந்த சோர்ஸ்க்கே வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுனால எந்த ஒரு எனர்ஜியுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 3க்கான சர்க்யூட்ஸ் நம்ம அங்கே பார்த்தோம்ல, அதே வந்து நம்ம அங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதாவது நம்ம அங்கே ஏற்கனவே பார்த்தோம், இங்கே என்ன இருந்துச்சு, அதே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே வந்து
இண்டக்டாஸ், இங்கே வந்து கெப்பாசிட்டருங்கிறது அந்த சேம் இமேஜ் அதுக்கான டயக்ராம். இதே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண சொல்லியிருந்தேன், டேபிளில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே சேமாக இருக்கும். வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து மேக்ஸிமம் இருக்குது, மேக்ஸிமம் மினிமமாக இருக்கிற மினிமமாக மாறுது. பட் இது என்னவா இருக்குது, வோல்டேஜ் வந்து முன்னாடி போகுது, நெக்ஸ்ட்டு தான் என்ன போகுது, கரண்ட் வந்து 90 டிகிரி பின்னோக்கி இருக்குது. பட் இதில் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு கரண்ட்டு தான் 90 டிகிரி முன்னாடி போகுது, வோல்டேஜ் தான் செகண்டாக போகுது. இது வந்து எப்படி இருக்குன்னா லாகிங்கில் இருக்குது, இது வந்து லீடிங்கில் இருக்குது கரண்ட்டு. நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸு. ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி சோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து சோர்ஸ் வந்து இன்க்ரீசஸ், அப்போ இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னவாகும், அதுவும் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். அதானே பார்த்துருந்தோம். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இன்க்ரீசஸ். செகண்ட் கொஸ்டின், இந்த choke coils is designed to have, எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறப்ப negligible resistance and high inductance இருக்க மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த choke coil வந்து நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஏற்கனவே அந்த choke coil எப்படின்னு சொல்லி பார்த்தோம், அதாவது வெரி ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பட் அது அங்கே என்ன இருக்கும், ஹைலி இண்டக்ட். ஏன்னா அவங்க வந்து இதில் தான் நம்ம வந்து அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த பியூர்லி இண்டக்டிவ் ஏசி சர்க்யூட்ஸ் தான் வரும். அப்போ நமக்கு என்ன அதிகமாக இருக்கும், ஹை இண்டக்டன்ஸுங்கிறது ஹையாக இருக்கும், நெக்லிஜிபிள் லெவலில் என்ன இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸும் ஹையாக இருக்காது. இப்போ நமக்கு இங்கேருந்து லோ வராது, இது ரெண்டு ஆப்ஷனும் வராது. அப்போ ரெண்டு ஹைங்கிறப்ப ஹையாக லோவான்னு கொஞ்சம் அதுக்கு நெக்லிஜிபிள் லெவலில் இருக்கும். சப்போஸ் ஒருவேளை லோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹை இண்டக்டன்ஸோட கொஸ்டின்ஸ் தான் இருக்கலாம். இப்போ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தேர்ட் கொஸ்டின், ஆவரேஜ் பவர் கன்சியூம்டு இன் பியூர் இண்டக்டன்ஸில் எவ்வளோ ஆவரேஜ் பவர் இருந்துச்சு, அது வந்து 0வா இருந்துச்சு. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின், இந்த பியூர்லி இண்டக்டிவ் சர்க்யூட்ஸில் கரண்ட் என்னவா இருக்கும், பியூர்லி இண்டக்டிவ் சர்க்யூட்ஸா, அப்போ நமக்கு வந்து கரண்ட்டாக வோல்டேஜாங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன இருக்கும், இது வந்து லேகிங்கில் இருக்கும். அப்போ லேகிங் வோல்டேஜ் பை 90 டிகிரியில் கரண்ட்டு கொடுத்தனா அப்படி கொடுத்துருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனுமே வந்து எப்படி இருக்குன்னா இண்டக்டிவ் சர்க்யூட்ஸில் கொடுத்து கரண்ட் லேக் வோல்டேஜ்னு கொடுக்கலாம், அது வோல்டேஜ் லேக் கரண்ட் பை 90 டிகிரின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணலாம். இது வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வந்து இதே கொஸ்டினே கொஞ்சம் வந்து மாறி கூட கொடுத்துடலாம். ஓகே, ஃபிஃப்த்து கொஸ்டின், விச் டைப் ஆஃப் சர்க்யூட்ஸ் ஆல் சப்ளை எனர்ஜி டிசிபேட்டட் ஹீட், அதாவது எல்லா சப்ளை எனர்ஜியும் ஹீட்டாக டிசிபேட் பண்ணுறது எந்த சர்க்யூட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பியூர்லி ரெசிஸ்டிவ். ஓகே, இன்னைக்கு அதான் நம்ம பார்த்த டாபிக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ஏசி சர்க்யூட்ஸில் என்னென்ன இருக்குது அது எல்லாமே சேர்த்து நம்ம ஆர்எல்சி சர்க்யூட்னு சொல்லுவோம் சொல்லி அதை பற்றி பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய இந்த ரியாக்டன்ஸ்னால் என்ன, இம்பிடன்ஸ்னால் என்ன, ரெசனன்ஸ்னால் என்ன சொல்லி சும்மா அதோட பேசிக்லாம் சொல்லி பார்த்தோம். இந்த மூணுமே தான் சொல்லி பார்த்துருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ்னால் எப்படி இருக்கும், இண்டக்டர்ஸ்னால் எப்படி இருக்கும், கெப்பாசிட்டர்னால் எப்படி இருக்கும் சொல்லி பார்த்தோம். அதே வந்து நம்ம இந்த பேசர் டயக்ராம் அதோட இம்பிடன்ஸ் வந்து மூணுக்கான டயக்ராம் வச்சு பார்த்துருந்தோம், பேசர் டயக்ராம் வச்சு பார்த்துருந்தோம். அதில் இருக்கக்கூடிய பவர் எப்படி இருக்கும், அதோட ஆவரேஜ் பவர் என்னன்னு சொல்லி பார்த்ததோம். ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் நம்ம வந்து பார்த்தது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டினையுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம் இன்னைக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்எல் சர்க்யூட்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.